அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன் மகாவிஷ்ணு பற்றி. ரொம்ப பேரெல்லாம் சொல்லாமல் நார்மலாக போட்டேன். இப்போ மறுபடியும் அதே மகாவிஷ்ணு பற்றி தான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. வாலி எழுதுனு நினைக்கிறேன், எம்ஜிஆர் பாட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அன்னை வளர்ப்பதிலோ பெற்றோர் வளர்ப்பதிலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவாங்க. இப்போ ஒரு குழந்தை இந்த மண்ணில் பறக்கும்போது, அது வளரும்போதும் அந்த குழந்தைக்கு தான் என்ன மதத்தில் பிறந்திருக்கும் அப்படிங்கிறது அறவே தெரியாது. அதுக்கு அந்த ஆன்மீகம் எதுவுமே தெரியாது. தான் ஒரு இந்து மதத்திலேயோ முஸ்லீம் மதத்திலேயோ கிறிஸ்டின்லேயோ புத்த மதத்திலேயோ எந்த மதத்தில் பிறந்திருக்குன்ட்டு அந்த குழந்தைக்கு அறவே தெரியாது. அது வளர வளர பெற்றோர் தான் வழிகாட்டுறாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை காணாமல் போயோ இல்லை இதை போயோ இல்லை அனாதை ஆகி வேறு யாரோ போய் வளர்த்து ஒரு இந்து மதத்தில் வளர்த்தாக்க அந்த வீட்டில் அது இந்து மதமாக தான் வளரும். ஒரு குழந்தையா இருந்து அது எந்த மதத்தில் பிறந்தோம்னு அறியாமல் போய் ஒரு ஹிந்து குடும்பத்தில் வளர்ந்துச்சுன்னா ஹிந்துவாக வளரும். ஒரு ஹிந்து குடும்பத்து பிள்ளை சின்ன பிள்ளையில் இது ஒன்று ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்ந்துச்சுன்னா அது வளர 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 அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ முஸ்லீம் மதமாக வளரும். இப்படித்தான் இதுதான் ஆன்மீகம். ஆன்மீக குரு ஒவ்வொரு குழந்தைக்கும், பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆன்மீக குரு முதல்ல அவங்களுடைய பெற்றோர் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் என்ன சாமி கும்பிட்றதோ இல்லை தொழுகிறதோ ஏதோ ஒன்று ப்ரேயர் பண்ணுறதோ, கிறிஸ்டினில் ப்ரேயர் பண்ணுறதோ ஏதோ பெற்றோர் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அப்போ முதல் ஆன்மீக குரு பெற்றோர் தான். அப்போ அவங்க தன்னுடைய எந்த மதத்தில் இருக்குங்கிறது அந்த பிள்ளை வளர வளர அதோடைய வயசு ஆக ஆக 5 வயசு 6 வயசாக தான் ஒரு முஸ்லீமோ தான் ஒரு ஹிந்துவோ ஏதோ அவங்க உணர்ந்து அதுபடி போகிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் எல்லா மதமும் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா மதமும் இருக்குது. அங்கே போய் ஒரு ஆன்மீகம் சொற்பொழிவு நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? முதல்ல அங்கே போய்த்து முன்னோர் செய்த பாவம் முன்னோர் இல்லை, உன் முற்பிறவியில் செய்த பாவத்துக்கு இந்த பிறவியில் நீ பிச்சைக்காரனாவோ நொண்டியோ நொடமாவோ நீ பிறந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறான். அதை எந்த வகையில் ஆன்மீகத்தில் சேர்க்குறது அப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று, அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை. அவன் இந்த பிரச்சனை பெருசாகி ஒரு வீடியோ வெளியாகி, அந்த வீடியோ வெளியாகி அது பிரச்சனை பெருசாகி அரெஸ்ட் பண்ண பிறகு, இப்போ அரெஸ்ட் பண்ண பிறகு நிறையா இந்த பிஜேபியை சேர்ந்தவங்க ஏன்னா அரசியல் செய்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அரசியல் செய்கிறதுக்காண்டி அவனை கைது பண்ணது தவறு அவனுங்கிறத ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட டிவியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, டிபேட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் பரப்புறவனை ஆன்மீகம் செய்கிறவனை கைது பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அவனை கைது பண்ண பிறகு இப்போ வெளியாகிற வீடியோவெலாம் இப்போ நீங்கள் அவன் பேசுனதான் வெளியாகிறன்னா யாரும் ஒரு டப்புன்னெல்லாம் இதில்லை. அவனுடைய யூடியூப் தளத்திலே விஷ்ணுனுடைய யூடியூப் தளத்திலேயே அவ்வளோது இருக்கும். ஆன்மீகம் பேசுனதை விட செக்ஸு பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. செக்ஸு சம்மந்தமாக தான் அதிகமாக பேசியிருக்காங்க. மைக்கு பிடிச்சி பேசின இடம் பூரா ஒரு 30 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா 20 நிமிஷம் அந்த செக்ஸு சம்மந்தமாக தான் பேசியிருக்காப்புல. அந்த வீடியோவை இவனை ஒரு ஆன்மீகவாதி நம்புகிற ஒரு ஆள் குடும்பத்தோட அவனுடைய வீடியோவை வீட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா? அறவே முடியாது. யாருமே வீட்டில் வச்சுக்கிட்டு இவன் இது ஆன்மீக பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய யூடியூப் தளத்திலேயே அவன் பேசி அப்லோட் பண்ணியிருக்க, அவன் எங்கெங்கே பேசினான்னு அந்த வீடியோ பூரா அவனுடைய தளத்தில் அப்லோட் பண்ணியிருக்கான். அந்த வீடியோவை பார்த்தாவே, இப்போ வெளியாகிற வீடியோவெல்லாம் பார்த்தாக்க எந்த ஒரு ஆள் குடும்பத்தில் உள்ள ஆள் அந்த வீடியோவை அறவே பார்க்க முடியாது.
அப்படி இருக்கையில் எதுக்கு வந்து இந்த பிஜேபி ஆளுகள் அரசியல் செய்யட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு உண்மையான ஆன்மீகவாதியை வந்து அரசியல் பண்ணியிருந்தா, ஒரு ஆன்மீகம் பரப்புறவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சனம் வரதான். அரசு பள்ளிக்கூடங்களில் பாடம் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் வந்து செஞ்சது அது தவறு, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அரசியல் செய்கிறாங்க, அவர் உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தாக்க இவங்க வந்து அரசியல் செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் கூட போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பேசியிருக்க ஒருத்தனை வந்து ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. படு கேவலமாக இருக்குது. அதுவும் இந்த டிபேட்டில் டிவியில் வர டிபேட்லாம் யூடியூப்பில் இருக்குது. மகாவிஷ்ணு ஆதரித்து பேசுகிற பார்த்தாக்க நமக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அவ்வளோ வெறுப்பு வருது. ஒருத்தன் ஆன்மீகம் சொல்லிவிட்டு இவ்வளோ படு கேவலமாக பேசி வச்சுருக்கான். ஒருத்தரை பற்றி வந்து நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, எத்தனையோ பெண்களை பார்த்தவர் அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி நிறைய பேசி வச்சுருக்கான். நீங்களும் போய் பாருங்கள், இவனை ஆதரிக்கலாமா ஆதரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் இவனை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டிக்டாக்கில் வந்து அவன் மலேசியா வந்திருந்து மலேசியாவில் ஒரு பெரிய காரில் கூட்டிகிட்டு போகிறதும் ஒரு ஹாலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணு அவன் ஊரில் உள்ளால எங்கே உள்ளாலும் எனக்கு தெரியாது, ஆசீர்வாதம் பண்ணுற வீடியோலாம் வந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருந்தேன் மலேசியாவில். கடைசியில் பார்த்தா ஊரில் உள்ளன்னா ஒன்றுமே வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரு டிவி இதில் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி செஞ்ச ஒருத்தன், இப்போ 2012 செஞ்ச ஒருத்தன், அடுத்த 6 வருஷத்தில் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு ஒரு படம் நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு பூஜை போட்டு அதில் எல்லாம் பேசுகிறான். அடுத்த 6 வருஷத்தில் மிகப்பெரிய ஆன்மீகவாதி மாதிரி பரம்பொருள்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய நாட்டில் வந்து போய் ஓப்பன் பண்ணியிருக்கான். எப்படி எங்கேருந்து பணம் வந்து இவனுக்கு கொட்டுதுன்னு தெரியல. அது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆண்டவன் பெயரால் மதத்தின் பெயரால் ஆன்மீகங்கிற பெயரால் மக்களை முட்டாளாக்கும் யார் ஒரு ஆளும் ஒரு நாள் வந்து சந்திக்கு வந்து தான் ஆவாங்க, சந்தி சிரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து மகாவிஷ்ணுவுக்கு நடக்குது. ஆதரிக்கிறவங்க, மகாவிஷ்ணுவை வந்து ஆதரிக்கிறவங்க, அவன் பேச்சை கேட்குறவங்க, அவனுடைய எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். இது வந்து ஆன்மீகவாதியான முடிவு செஞ்சுட்டு ஆன்மீகம் வந்து நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறதும் இறை நம்பிக்கையாக இருக்கிறதும் ஆன்மீகவாதியை வந்து நாடுறதும் தப்பு கிடையாது. ஆனால் சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. சரியானதொரு ஆன்மீகவாதிகிட்ட வந்து கற்றுக்குங்க. இப்போவும் சொல்கிறேன், பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல் ஆன்மீக குரு வந்து பெற்றோர் தான் இருக்க முடியும். பெற்றோருக்கு வந்து நல்லது கெட்டது தெரியும். அதை மீறி ஸ்கூல்லையோ பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வந்து ஆன்மீக உரையாற்றுறது வந்து தவறு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பேசுகிறது இல்லை, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.